முக்கிய அறிவிப்பு: முகக்கவசம், கிருமி நாசினி, சமூக இடைவெளி பின்பற்றவும். அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கவும். அரசின் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கவும். நோட்டீஸ்: பிராக்டிஸ் wearing face mask, using hand sanitizer, social distancing. Don't leave home unnecessary. Follow government rules during the pandemic. வெல்கம் டு சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம பாஸ்டர் அங்கிள். அன்றைய நாளில் நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அல்லது திருப்பணிகள் மத்தியில் நாங்கள் செய்கின்ற உங்களுடைய திருப்பணியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றும் இந்த ஆன்லைன் மூலமாக அந்த திருப்பணிகளோடு நாங்கள் இடைபெறுகின்ற பொழுது தேவரே ஆண்டவரே, நீர் அவர்களோடு முழுமையாக உங்களை உட்படுத்திக் கொள்ளும். நீர் அவர்களோடு பேசும். உங்களுடைய விசேஷமான ஞானம், உங்களுடைய எல்லா விதமான வழிநடத்துதலும் அவர்களோடு இருக்க நாங்கள் விளையிலும் உண்மை நாங்கள் அழைக்கின்றோம். அன்பில் நல்லதைவா ஆண்டவரே, இதற்காக தங்கள் முயற்சிகளை நிறைவாய் செய்கின்ற எங்கள் சென்ட் பீட்டர்ஸ் திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்கிறோம். பேராய் அவர்களை ஆசீர்வதியும். அவ்விதமாக ஆண்டவரே, எங்கள் திருப்பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீ உண்மை பகிர்ந்து கொள்ளும். அன்பின் தகப்பிலே உங்களுடைய தெய்வீக ஞானம், உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன் அவர்களை அனுதினமும் ஆண்டவரே தடுத்தாட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் அறிஞ்சுகிறோம். நாங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தமில்லை, உங்களுடைய தெய்வீக சித்தம் எங்களில் முழுமையாய் நடைபெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ சிங்கிங் செஷன். இந்த வாரமும் நம்ம சிங்கிங் செஷனை சர்ச்சில் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த சிங்கிங் செஷனை நம்மளுக்கு நடத்தி தரதுக்காக ஜெனியக்கா அப்புறம் பிளெஸியக்கா வந்திருக்காங்க. வாங்க சிங்கிங் செஷனுக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ சிங்கிங் செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாங்கை நம்ம கடவுளை துதிச்சு பாட போகிறோம். என்ன சாங் பாட போகிறோன்னா பனிமலரம் லிலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள். செப்டம்பர் 6. இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் சண்டேல நம்ம இருக்கோம். இப்போ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம சண்டே ஸ்கூல் நீங்கள் வந்தாலும் பிகினரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியாக இதை தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, கானா ஊர் கல்யாணத்தில் ஏசப்பா செஞ்ச அற்புதம் தான். அந்த சாங் தான் நம்ம இப்போ பாட போகிறோம். நம்ம பைபிளில் கூட ஒரு கேரக்டர் பார்த்துப்போம், சகேன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஏசப்பாவை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா, இவங்க வேற குள்ளமாக இருந்தனால ஏசப்பாவை பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்துலலாம் ஏறி போய் ஏசப்பாவை பார்த்தாங்க. நம்ம ஏசப்பாவை பார்க்கணும் இப்போ கஷ்டப்பட்டு மரத்துலலாம் ஏறணும்னு இல்லை. 8:30க்கு ஷார்ப்பாக சண்டே கிளாஸ்க்கு வந்தாலே போதும். சரி, இதில் நம்ம எல்லாருமே சண்டே கிளாஸ்க்கு வரோம், பைக்கில் வரோம், சைக்கிளில் வரோம், ரொம்ப ஈஸியாக அம்மா அப்பா கூட வந்துடும். ஆனால் இது எத்தனை பேர் 8:30க்கு வரீங்க? சரி, ஓகே. இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஷார்ப்பாக 8:30க்கு சண்டே கிளாஸ்க்கு வர போகிறோம்.
இப்போ நாம சகையோ ஆயக்காரன் பாட்டு பாடலாமா? இப்போ கூட லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வீட்டிலே தான் இருக்கோம். நமக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சைக்கிள் ஓட்டணும், அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். இது எல்லாமே என்ன ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் தான். ஆனால் நம்மளுக்கு பெர்மனெண்ட் ஹாப்பினஸ்ன்னு இருக்குது. அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா ஏசப்பா கூட நம்ம இதெல்லாம் விட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அது எப்படின்னு பாருங்களேன், நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறதையும் ப்ரேயர் பண்ணுறது மூலமாக தான் நம்ம அந்த பெர்மனெண்ட் ஹாப்பினஸை பெற முடியும். இப்போ நம்ம சைக்கிளோட ஆசை அந்த சாங் பாடலாமா? சைக்கிளோட ஆசை, கிரிக்கெட்டோட ஆசை, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி வர ஆசை, சாக்லேட் தின்ன ஆசை, ஷாப்பிங் பண்ண ஆசை, இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா? இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா? சைக்கிள் ஸ்டார்ட் ஆசை, ஃபாரின் போக ஆசை, PhD பட்டம் பெற ஆசை, இந்த ஆசைகள் எல்லாம் மேலானது என் தேவனோடு சேர்ந்து வாழ்வதே, என் தேவனோடு சேர்ந்து வாழ்வதே. ரப்பபாபபாபா, ரப்பபாபபாபா, ரப்பபாபபாபபாபா. லலலாலலா, லலலாலலா. சிங்கிங் செஷனை நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறோம். இப்போ அடுத்தது மனப்பாட வசனம் கத்துக்க போறோம். ஸோ மனப்பாட வசனம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பைபிள், நோட்புக், பென் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சரி, இந்த வாரம் நம்மளுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக கிறிஸ் அக்கா வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த வாரம் ஒரு புது மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். லாஸ்ட் வீக் அக்கா சொன்ன மெமரி வேர்ஸை எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் சொல்லி கொடுக்குற மெமரி வேர்ஸையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. உங்கள் அம்மா இல்லை அப்பா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீக் மெமரி வேர்ஸ் வந்து சாம்ஸ் 91 verse 10. சாம்ஸ் 91 verse 10. அக்கா ஒரு வாட்டி படிச்சுட்டு அதோட மீனிங் சொல்கிறேன், அப்புறம் நம்ம அதை ஸ்லோவாக சொல்லி கற்றுக்கலாம். சங்கீதம் 91
வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது ஒரு ப்ராமிஸ் வேர்ஸ். இப்போ நம்ம இந்த பேண்டமிக் டைம்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாதப்போ நம்மளுக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை எந்த பிளேகும் நம்ம கிட்டேயே வராது. நம்ம இயேசுவை நம்பும் பொழுது இந்த ப்ராமிஸை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஸோ எல்லாரும் திருப்பி சொல்லலாமா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி சொல்லிடலாம். Psalms 91 verse 10. No evil shall be allowed to befall you, no plague come near your tent. திருப்பி சொல்றேன். No evil shall be allowed to befall you, no plague come near your tent. நீங்க ரிப்பீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் மெமரி வேர்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சர்ச் திறந்த உடனே அக்காங்க இத்தனை நாள் சொன்ன மெமரி வேர்ஸை கண்டிப்பா கேட்டு அதுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். மனப்பாட வசனத்தை எல்லாரும் உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? சரி, இந்த வாரம் ஃபுல்லா அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்புவிக்க போறீங்க. சரி, இப்போ அடுத்தது ஸ்டோரி டைம். இந்த வாரமும் நம்மளுக்கு இஸ்ரவேல் அப்புறம் யூதா ராஜா அவங்களுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு, கடவுள் என்னெல்லாம் அற்புதம் பண்ணாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கிறிஸ்டினாக்கா வந்திருக்காங்க. ஹலோ குட்டீஸ், இந்த வாரம் ஸ்டோரி டைம் பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் யூதா தேசத்துல ரூல் பண்ண எசேக்கியா ராஜா வரைக்கும் பத்தி பார்த்தோம். சரி, இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு என்னாச்சுன்னா கடைசியா சகரியா ராஜா, இந்த 4 ஜெனரேஷன்ஸ் அடுத்தடுத்து இருக்கிறவங்களை பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் சில ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஓசேயா அப்படின்ற ராஜா வந்தாரு. ஓசேயா ராஜாவும் அவங்க எல்லாருமே கர்த்தரோட பார்வையில பொல்லாப்பான விஷயங்கள் தான் செய்து வந்தாங்க. விக்கிரக ஆராதனை தேசத்துல ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினா அந்த ஐடல் வர்ஷிப் தேசம் ஃபுல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கர்த்தரோட பார்வையில ரொம்ப கோபம் உண்டாக்குனாங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமா நிறைய வார்னிங் கொடுத்தும் அவங்க யாரும் தங்களோட பாவத்தை விட்டு திரும்பல. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் தேசத்தை என்னோட சமூகத்துல இருந்து நான் அகற்றி விடுவேன், என்னோட பார்வையில இருந்து அகற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே யூதா கோத்திரம் மாத்திரமே மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ பாவத்துல வாழ்ந்த மக்களுக்கு கடைசியில கர்த்தரோட பார்வையில இருந்து அவங்க அகன்று போயிட்டாங்க. இப்ப யூதா தேசத்துல எசேக்கியா ராஜாக்கு அப்புறமா அவரோட சன் மனாசே ராஜாவாகிறாரு. மனாசே 12 இயர்ஸ் ஓல்டா இருக்கும் போது ராஜாவானாரு. இவர் என்ன பண்ணாருன்னா, எசேக்கியா ராஜா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மேடைகள் எல்லாம் இடிச்சு போட்டார்ல, விக்கிரக அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டத இந்த மனாசே ராஜா திரும்ப எல்லா மேடைகளையும் கெட்டிட்டு விக்கிரக ஆராதனைகள் வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. சோ யூதா ஜனங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிக அளவுல பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப விக்கிரக ஆராதனை பண்றது, தூபம் காட்டுறது, அதுல இறங்கிட்டாங்க. இந்த ராஜாவும் என்ன பண்ணாருன்னா, தன்னோட மகனை தீ மிதிக்க பண்றதுன்னு சில ரிலீஜியன்ல வேண்டுதல் பண்ணிட்டு பண்ணுவாங்க. தீ கங்கு மாதிரி இருக்கும், அதுல நடக்கிற மாதிரி. சோ தன்னோட மகனை அதை பண்ண வைக்கிறாரு. அப்புறம் நாள் பாக்குறது, குறி கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. நம்ம கிறிஸ்டியன்ஸ் நாள் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லா நாளுமே நம்மளுக்கு நல்ல நாள் தான். கடவுள் படைச்ச எல்லா நாளுமே பிளஸட் டேஸ் தான். இந்த நாள்ல இது செய்யலாம், இந்த நாள் நல்ல நாள், அந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. அந்த ராஜா இது மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குறி கேட்கறது, ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா சில பேரு, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் பாவம். ஆக்சுவலி நம்ம செய்யக்கூடாது அதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ். இந்த பாவங்கள்லாம் பண்ணனால கர்த்தருக்கு ரொம்ப கோபம் உண்டாக்குனாரு அந்த ராஜா. அந்த யூத ஜனங்களும் ரொம்ப பாவத்துல இறங்கி கர்த்தரோட கோபத்தை ரொம்ப அதிகமாக்குனாங்க.
சோ தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள் என்ன சொன்னாருன்னா, யூதா ஜனங்கள் மேல நானு பொல்லாப்ப வர பண்ணுவேன், எதிரிகள் கையில இந்த தேசத்தை நான் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா இந்த மனாசே ராஜா இறந்துட்டாரு. அவரோட சன் ஆமோன் ராஜாவாகிறாரு. இவரும் வந்து கர்த்தரோட வழியில நடக்கல, விலகிதான் நடந்தாரு. சோ இதுக்கப்புறம் இவரும் வந்து ரொம்ப பொல்லாப்பான விஷயங்கள் எல்லாமே செய்து வந்தாரு. ஆமோன் ராஜா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சன் யோசியா 8 இயர்ஸ் ஓல்ட்ல ராஜாவாகிறாரு. இதுக்கு முன்னாடி யோவாஸ் வந்து 7 இயர்ஸ் ஓல்ட்ல ராஜாவாயிருப்பார் இல்லையா, இப்போ இவர் வந்து யோசியா 8 இயர்ஸ் ஓல்ட்ல ராஜாவாகிறாரு. இவர் வந்து கர்த்தரோட பார்வையில ரொம்ப செம்மையான வழியில நடந்தாரு. தாவீது ராஜா எப்படி கர்த்தருக்கு பிரியமா நடந்தாரோ அதே மாதிரி இவரும் நடக்கிறாரு, நல்ல வழியில ரூல் பண்றாரு. இவரோட பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னா, தன்னோட செக்ரட்டரி சாப்பான் அப்படின்றவர்கிட்ட ஒரு நாள் சொல்லி விடுறாரு, கர்த்தரோட ஆலயத்துல இருக்க ஹை பிரீஸ்ட் இல்கியாவை போய் பார்த்து கர்த்தரோட ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு சொல்லி விடுறாரு. இவரும் போய் சாப்பான் போய் இல்கியாட்ட போய் பேசுறாங்க, கர்த்தரோட ஆலயத்தை பழுது பார்க்கணும், கர்த்தரோட ஆலயத்துக்கு வர்ற அந்த பணத்தை வச்சே ஃபுல் அந்த ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும், அப்புறம் அங்க இருக்க இன்சார்ஜ் பர்சன்ட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க, இது சம்பந்தப்பட்ட அந்த இன்சார்ஜ் பர்சன்ட்ட அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்ட எல்லாம் ஸ்பிட் பண்ணி அவரை மேனேஜ் பண்ணிக்க சொல்லுங்க, அவர்கிட்ட யாரும் கணக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு ராஜா சொல்லி விட்டுருப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப உண்மையா நடந்தனால அப்படி சொல்லி விட்டுருந்தாரு. அப்ப அவர் எவ்வளவு சின்சியரா நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைப்பாருன்னு பாத்துக்கோங்க. அவர் ரொம்ப சின்சியரா அவரோட ஒர்க்ல இருந்தனால அவர்கிட்ட அந்த அக்கௌண்ட்ஸ் விஷயங்கள் யாரும் கேட்கல, அவரே அவரோட விஷயங்களை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இல்கியா வந்து கர்த்தரோட ஆலயத்துல ஒரு புக்கு கண்டெடுக்கிறாங்க. அது என்னதுன்னா, கர்த்தர் மோசஸ்க்கு கொடுத்த நியாயப்பிரமாண புக்கு. அந்த புக்கை வந்து நான் வந்து கர்த்தரோட ஆலயத்துல எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பான் கிட்ட கொடுத்து விடுறாங்க. சாப்பான் வந்து அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. அந்த நியாயப்பிரமாண புக்ல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் மோசஸ்க்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஈஜிப்ட்ல இருந்து ஃப்ரீ பண்ணி கூட்டிட்டு வராருல, அப்ப அந்த ஜனங்கள் எப்படி எல்லாம் நடந்துக்கணும், நம்ம எதெல்லாம் செய்யறது பாவம், என்ன காணிக்க செலுத்தணும், அந்த மாதிரி நிறைய லாஸ் வந்து அந்த இதுல சொல்லியிருப்பாங்க. அத மோசஸ் வந்து அந்த புக்ல எழுதி வச்சிருந்தாரு. சோ அந்த புக்கு தான் இது. இப்ப ராஜா கிட்ட அந்த புக்கு கிடைச்ச உடனே அங்க போய் சத்தமா ஒரு தடவை ரீட் பண்றாரு சாப்பான். அத வாஸ்து அதை கேட்ட உடனே ராஜா தன்னோட ட்ரெஸ்ஸஸ வந்து கிழிச்சிட்டு அழுகிறாரு. ஏன்னா அதுல எழுதியிருக்கிறத பார்த்த பிறகுதான் தெரியுது தனக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் செய்தது எவ்வளவு பெரிய பாவம், அதனால அது கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு அப்படின்றத அவர் ரொம்ப உணர்ந்து ட்ரெஸ்ஸஸ்ல வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறாரு. இது வந்து கர்த்தருக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கியிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 4 fathers யூத ராஜாக்கள் வந்து எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்காங்க, அப்ப கர்த்தர்கிட்ட இது குறிச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்த ஹை பிரீஸ்ட் கிட்ட நிறைய பேரை கூப்பிட்டு ராஜா பேசுறாரு, கர்த்தர் கிட்ட இது குறித்து கேட்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க தீர்க்கதரிசிகளை தேடி போறாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகள் தான் கடவுள்கிட்ட கேட்டு சொல்ல முடியும் இல்லையா. அதனால இவங்க யார தேடி போறாங்கன்னா, அந்த ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யற வஸ்திர விசாரிப்புக்காரன், அப்படின்னா அந்த வார்ட்ரோப்க்கு எல்லாம் இன்சார்ஜா இருப்பாங்க இல்லையா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கவனிச்சுக்கிற ஒரு பர்சனோட வைஃப், தீர்க்கதரிசி ப்ராஃபெட் சொல்லுவோம் இல்லையா, இவங்க லேடின்றனால ப்ராஃபெட்டஸ் ஹல்டா அப்படின்றவங்கள தேடி போறாங்க, தமிழ்ல உள்தாள். அவங்க என்ன ரிப்ளை கொடுக்கறாங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு இந்த யூத ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாண புக்ல இருக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ஆப்போசிட்டா நடந்திருக்காங்க, அதனால அவங்க மேல பொல்லாப்பை வர பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்க செய்த பாவத்துக்கு அவங்களுக்கு அந்த பொல்லாப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ராஜா வந்து எவ்வளவு மனம் கசந்து ரொம்ப இளகுன மனசா இருந்தாரு இல்லையா, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிற அளவுக்கு. ஏன்னா இவர் சரியான வழியில தான் போயிட்டு இருக்காரு, பட் அவங்க 4 fathers செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசுன்னு அவர் ரியலைஸ் பண்ணனால அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதாரு. சோ அவர் மனசு அவ்வளவு இலகி இருந்தனால இந்த பொல்லாப்பு நடக்கிறத அவரோட கண்கள் பார்க்க கூடாது, பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு சமாதானமான டெத் இருக்கும், பீஸ்ஃபுல்லா அவர் இறந்துருவாரு அப்படின்னு கர்த்தர் சொன்னதா அந்த ப்ராஃபெட்டஸ் ஹல்டா வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இத ராஜா இதெல்லாம் கேட்டுப்பாரு. கேட்டு அவர் அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாருன்னா, அங்க இருக்க ஊர்ல இருக்க எல்லாரையும், யூத தேசத்துல இருக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், அப்புறம் பிரீஸ்ட் எல்லாரையும், மூப்பர்கள் எல்டர்ஸ் எல்லாரையுமே வந்து கர்த்தரோட ஆலயத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அங்க வந்த பிறகு சத்தமா அந்த நியாயப்பிரமாண புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் ரீட் பண்றாங்க ஒருத்தங்க. அதை எல்லாரும் கேட்ட பிறகு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, உடன்படிக்கை ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, அந்த புக்ல இருக்கபடி ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கணும், அந்த மாதிரி எல்லாரும் ப்ராமிஸ் எடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறமா யூதா தேசத்துல இருக்க பொல்லாப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு ஆர்டர் போடுறாரு. எப்படின்னா அந்த மேடைகள் அகற்றுறது, விக்கிரகங்கள் எதுவும் அந்த சிலைகள் எதுவும் இருந்தா அதை உடைச்சு போடுறது, அப்புறம் சன் மூன் எல்லாம் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க சில பிரீஸ்ட், அவங்கள வந்து அகற்றுறது, எல்லா வேலைகளும் அது மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கர்த்தரோட ஆலயம் டெம்பிள் ஆஃப் த லார்ட் எருசலேம்ல இருக்கு இல்லையா, சாலமன் ராஜா கட்டினது, அதுல கூட சில தேவையில்லாத பாத்திரங்கள், அந்த அங்க சம்மந்தம் இல்லாத விக்கிரகங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத்திரங்கள் எல்லாம் உள்ள இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து போட சொல்றாரு. சோ டோட்டல் தேசத்துல அவர் பொல்லாப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புக்ல இருக்கிறதுபடி, புக் ஆஃப் த லா நியாயப்பிரமாண புக்ல இருக்கிறதுபடி பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. பஸ்கா பண்டிகைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அக்கா, மோசஸ் வந்து ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு வர்றதை ஞாபகப்படுத்துற விதமா பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணாங்க. இவர் வந்து நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணாரு. இது வரைக்கும் எந்த ராஜாவும் செலிப்ரேட் பண்ணாத அளவுக்கு நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. பஸ்கா பண்டிகைனா ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவென்ட் பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான பிரெட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அந்த பண்டிகை அப்ப. மீதி வச்சு புளிக்க வச்சு அடுத்த நாள் சாப்பிடுறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்ற பேரு இருக்குது. இந்த நியாயப்பிரமாண புக்ல இருக்கிறத யோசியா ராஜா முழு மனசோட நல்லா ஃபாலோ பண்ணாரு. கர்த்தர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன சொன்னாருன்னா, இஸ்ரவேல் தேசத்தை நான் எப்படி என்னோட சமூகத்துல இருந்து தள்ளி விட்டேனோ அதே மாதிரி யூத ஜனங்களையும் நான் வெறுத்துடுவேன், அவங்க மேல நான் பொல்லாப்பை வர பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட பாவம் அவ்வளவு தூரம் பெருகி இருந்தனால கர்த்தர் இந்த மாதிரி சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த எருசலேம் நகரம்ன்றது யூதா கீழே தான் வரும். எருசலேம் நகரத்தையும் கர்த்தரோட ஆலயம் கூட நான் வெறுத்துடுவேன், அது வந்து என்னோட கோபம் அதுல பற்றி எரியும், அந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா இந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சன் யோவாகாஸ் ராஜாவானாரு. யோசியாவோட சன் யோவாகாஸ் ராஜாவானாரு. அதுக்கப்புறம் யோயாக்கீம், அவரோட சன் யோயாக்கீம் ராஜாவானாரு. இவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் யோயாக்கீன், இது வந்து யோயாக்கீன், இவர் யோயாக்கீன், அவர் ராஜாவாகிறாரு. இவங்க எல்லாருமே கர்த்தரோட பார்வையில தவறுதான் செஞ்சிட்டு இருந்தாங்க, பொல்லாப்பான ராஜாக்களா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, யூதா தேசத்தை அழிப்பேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, பொல்லாப்பை வர பண்ணுவேன்னு சொன்னார். அதே மாதிரி கல்தேயர்கள், அம்மோனியர்கள், சீரியர்கள், மோவாபியர்கள், இங்க இருந்து ஆர்மி பர்சன்ஸ் வந்து யூதா தேசத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ யூதா தேசம் அழிவை நோக்கி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து யூதா தேசத்து மேல படையெடுத்து வந்து கர்த்தரோட ஆலயத்தை உடைச்சு போட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்க பலசாலிகள் எல்லாம் அடிமையா தன்னோட நாட்டுக்கு சிறை பிடிச்சு கொண்டு போனாங்க. அவங்கள மட்டும் இல்லாம இன்னும் வந்து என்னென்ன நல்ல வேலை தெரிஞ்சவங்க, சோ தனக்கு யாரெல்லாம் வந்து ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ, இப்ப பலசாலிகளா இருந்தாங்கன்னா வார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேலை தெரிஞ்சவங்கள தன்னோட நாட்டுல வேலை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிமையா அந்த நாட்டுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்க. யோயாக்கீன் ராஜா தானே அந்நேரம் இருந்தாரு, சோ அவரையும் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, அடிமையா அங்க அவரோட தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மீதி இருக்க அந்த ஏழை ஜனங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜாவா யோயாக்கீனோட அங்கிள் ஒருத்தர் மத்தனியான் இருந்தாரு. அவருக்கு நேம் சேஞ்ச் பண்ணி சிதேக்கியா அப்படின்ற நேம் பண்ணிட்டு அவரை ராஜாவா அங்க வச்சுட்டாங்க. சோ சிதேக்கியா ராஜா அங்க இருக்காரு, மற்றவங்க எல்லாம் நிறைய மக்கள் வந்து அடிமையா அங்க போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச வருஷத்திலேயே பாபிலோன் ராஜா என்ன பண்றாருன்னா, சிதேக்கியா மேல படையெடுத்து வந்து சிதேக்கியாவோட குமாரர்கள் எல்லாரையும் அவர் கண்ணு முன்னாடியே வெட்டி போட்டுட்டு சிதேக்கியாவோட கண்ணை குருடாக்கிட்டு அவரை விலங்கு போட்டு அவங்க நாட்டுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. ராஜாவோட ஆள்க வந்து இந்த தேசத்துல இருக்க அந்த வால் எல்லாம் இடிச்சு போட்டுட்டு கர்த்தரோட ஆலயம், அந்த எருசலேம் நகரம் ஃபுல்லா, அப்புறம் அங்க இருக்க பெரிய பெரிய வீடுகள், கட்டிடங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபயர் வச்சுட்டாங்க, எரிச்சிட்டாங்க, அக்கினி மயமாக்கிட்டாங்க அந்த இடத்த ஃபுல்லாத்தையும். கர்த்தரோட ஆலயத்துல இருக்க அந்த பொன், வெள்ளி, பொக்கிஷங்கள், வெண்கலம், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இப்ப மக்களும் அடிமைகள் அங்க போயிட்டாங்க, அங்க இருக்க பொக்கிஷங்கள் எல்லாமே எடுத்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எசேக்கியா ராஜா பீரியட்ல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாபிலோன் ராஜாவோட ஆளுக வந்தப்ப பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வந்து எசேக்கியா ராஜா திறந்து காமிச்சாரு. அப்பவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, இதெல்லாம் எதுக்கு காமிச்சீங்க, இதெல்லாம் வந்து இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பாபிலோன் நாட்டுக்கு போற ஒரு நாள் வரப்போகுது,
உன்னோட குமாரர்கள் ஜெனரேஷன் எல்லாரும் அங்க அடிமையா போயிருவாங்க அப்படின்னு அந்த டைம்லயே சொல்லியிருப்பாரு ஏசாயா தீர்க்கதரிசி. அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு. கர்த்தரோட ஆலயத்துல இருக்கிற விஷயங்கள், அப்புறம் அந்த பொக்கிஷங்கள், மக்கள் எல்லாருமே அடிமையா போயிட்டாங்க. கர்த்தர் கூட சொல்லியிருந்தாரு, யூதா தேசத்தை அழிப்பேன், என்னோட கோபம் பற்றி எரியும் சொன்னாரு. அதே மாதிரியே நடந்துச்சு. இதெல்லாம் வந்து யூதா மக்கள் செய்த பாவத்தோட ரீசன் தான் இந்த அழிவுக்கு காரணமா அமைந்தது. மீதி ஸ்டோரிஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம். கிறிஸ்டினா அக்கா சொன்ன ஸ்டோரி எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க சண்டே ஸ்கூல் நோட் புக்ல நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாடுற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் பண்றதுக்காக ஜான் அண்ணா வந்திருக்காங்க. வாங்க பர்த்டே ப்ரேயர்ஸ். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நல்லா சூப்பராக போச்சா ஆன்லைன் சண்டே ஸ்கூலு? இப்போ நம்ம பர்த்டேஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பா கிட்ட நம்ம எல்லாம் பேச போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே கன்னிமணி போல பாதுகாத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிற ராஜா, புதிய பிறந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பிறந்த நாளும் புதியது ஒரு ஆண்டை நீர் கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே நீ போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய தேவைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, அவருடைய பெற்றோரும் இந்த காலத்தில் கொடுக்குற ராஜா, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுகபத்திரமாய் மட்டும் வழிநடத்தி வந்த தேவன், பெற்றோர்களுக்கு தேவையான ஞானத்தை நீ கொடுங்க ராஜா. அவருடைய தேவைகளை சந்திங்க. விசேஷம் ஆண்டவரே, இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் கூட ஆண்டவரே அவர் பெற்றோருக்கு நல்ல ஒரு ஆண்டவரே பொருளாதார நிலைமைகளை ஆண்டவரே நல்லபடியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் வேலையிலிருந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய காலத்தில் கொடுக்குறோம், நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே, இந்த பிறந்த நாளில் கொண்டாடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பலம் ஜீவனை நிறைவாய் தாங்க. இன்னும் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அடுத்த கல்வி ஆண்டுக்கு போகும்போது ஆண்டவரே விசேஷமாக அந்த ஆன்லைன் ஸ்கூல் மூலமாக ஆண்டவரே கல்வி பயில்வதை நீ அறிந்திருக்கிற ராஜா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்திருக்கே, அது நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஆண்டவரே அந்த ஆன்லைன் மூலம் ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர் மாதிரியும் இந்த காலத்தில் கொடுக்குறோம், நீ அவர்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலம் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா. அவங்க எல்லாரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராக இருங்க. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலம் ஜீவனை நிறைவாய் தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஆலயங்களெல்லாம் திறக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாச்சு, அதை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ள நீ பாராட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுக்கென்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டவரே மற்ற எல்லாரும் இந்த கருத்தில் கொடுக்குறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை பாதுகாப்பை மீண்டுமாய் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம், நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இப்போ நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலோட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்குள்ள வந்திருக்கோம். ஆமா, வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. போன வாரம் நீங்க அமைச்ச ஆக்டிவிட்டி, அப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு என்ன புதுசா ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றதுக்காக கிறிஸ்டோபர் அண்ணா வந்திருக்காங்க. ஹாய் பசங்களா, வெல்கம் டு வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல நீங்க பாடின பாடல், மெமரி வேர்ஸ், கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கதையை நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு வரீங்க. அதற்கான ரிசல்ட் தான் உங்களோட ஆக்டிவிட்டி, நீங்க வாரம் பண்ணி அனுப்புற ஆக்டிவிட்டி. இப்போ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரத்துல நீங்க அனுப்பிச்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோமா?
ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஈசாயா என்னும் தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து, உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று மிகவும் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். ஈசாயா பாதி முற்றத்தை கடந்த பின் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. என் தாசன் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனுடைய கர்த்தர் உனக்கு சொல்கிறது என்னவென்றால், நீ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நீ என்னுடைய தேவாலயத்திற்கு போவாய், உன் நாட்களோரே 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னார். ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தமும் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு போய் அசீரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தார். வெரி குட். இப்போ நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? லாஸ்ட் 1 or 2 months அக்கா யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சூசன் அக்கா சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப கிறிஸ்டினா அக்கா சொல்லிட்டு இருக்காங்க கதை உங்களுக்கு. ஆமா, கிங்ஸ், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் அண்ட் செகண்ட் கிங்ஸ் பத்தியும், மெயினா இஸ்ரேல் அண்ட் ஜூடாவா ரூல் பண்ண கிங்ஸை பத்தி, அவங்க யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா இருந்தாங்க, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கூட சொன்னாங்கல்ல, ஒரு ராஜா என்ன பண்ணாரு, அவங்க பையனே என்ன பண்ணாரு, தீயில நடக்க வச்சாரு. சோ அக்கா இன்னொரு மெயினான விஷயம் நீங்க சொன்னாங்களே, கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நாள் பார்க்க கூடாது. உங்ககிட்ட யாராவது எது உன்னோட ஃபேவரட் டே, எது நல்ல லக்கியான டே, எந்த டே வந்து நல்ல டே, நல்ல நாள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், எங்களுக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு வீக்ல இருக்க 7 daysமே நல்ல நாள் தான், எங்களுக்கு நல்ல நாள் கிடையாது, நல்ல நேரம் கிடையாது, எல்லா நேரமும் எல்லா நாளும் எங்களுக்கு நல்ல நாள் அப்படின்ட்டு தான் நீங்க சொல்லணும். அதுதான் நீங்க கத்துக்கிட்டீங்க. அண்ட் நம்ம செகண்ட் கிங்ஸோட எண்டுக்கு வந்துட்டோம், செகண்ட் கிங்ஸ் சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி, எல்லா வாரமும் உங்களுக்கு வந்து கதையிலிருந்து பெயிண்டிங், டிராயிங்ஸ் அப்படிதான் நீங்க பண்ணி அனுப்புறீங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை, எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, செகண்ட் வீக் ஈவினிங் சர்வீஸ், சண்டே ஸ்கூல் சர்வீஸ்ல என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் நிறைய பேர் முன்னாடி வந்து வசனம்லாம் சொல்லுவீங்கல்ல, உங்களோட வசனங்கள் எல்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி என்னன்னா வந்து உங்களுக்கு சங்கீதம்ல ஏதாவது ஒரு அதிகாரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி அதை வந்து வீடியோவா எடுத்து எங்களுக்கு நீங்க அனுப்ப போறீங்க. சின்ன பிள்ளைங்க, பிகினர் பிரைமரி பிள்ளைங்க வந்து ஒரு சில வசனங்களை சொன்னா கூட போதும், 2 வசனமோ 3 வசனமோ 5 வசனமோ எவ்வளவு நாள் நீங்க சொல்லலாம். ஜூனியர்ல இருந்து இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு அதிகாரம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எந்த அதிகாரம் வேணாலும் எடுத்துக்கலாம். 10 வசனம் இருக்க அதிகாரம் எடுத்துக்கலாம், 15 வசனம் இல்ல 20 வசனம் இருக்க அதிகாரம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க, சங்கீதத்தை படிக்க போறீங்க, மனப்பாடம் பண்ணி எங்களுக்கு அதை ஒரு வீடியோல நீங்க சங்கீதத்தை சொல்லி எங்களுக்கு அனுப்ப போறீங்க. இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுலனாலும் சொல்லலாம். இல்லைனா எங்களுக்கு வந்து அந்த வீடியோல சொல்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு சார்ட்லயோ என்ன பண்ண போறீங்க, மனப்பாடம் பண்ண சங்கீதத்தை எழுதி ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. இது எல்லாமே எப்பவும் போல என்ன பண்ண போறீங்க,
ஃப்ரைடே ஈவினிங் 6 PM உங்கள் அக்காவுக்கோ அண்ணனுக்கோ வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப போகிறீங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. நீங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. சர்ச் வேற திறந்துட்டாங்க. சீக்கிரத்தில் வந்து சண்டே ஸ்கூல் ஈவினிங் சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேர் வந்து வசனம் சொல்ல போகிறீங்க. நீங்கள் அதுக்கு ஈகராக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி சங்கீதம், சாம்ஸ். அதில் ஏதாவது ஒரு அதிகாரத்தை வந்து நீங்கள் இந்த வாரம் புதுசாக படித்து மனப்பாடம் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களோட வீடியோஸையும் உங்களோட நீங்கள் எழுதின மனப்பாடம் பண்ணி எழுதின சங்கீதத்தோட ஃபோட்டோஸையும் பார்க்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் பைபிள் ஆக்டிவிட்டியில் சந்திக்கிறேன். பாய். கிறிஸ்டோபர் அண்ணா சொன்ன ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் கம்மிங் ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock முன்னாடி உங்கள் ஆக்டிவிட்டீஸை உங்கள் டீச்சர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க. சரி, இப்போ நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலோட ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த வாரமும் நம்மளுக்காக ஒரு சூப்பரான தாட்டோட பிரசாதனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, பிரசாதனை என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா? ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 58 வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நான் சொன்னேன், தாவீது யாருக்கிட்ட பேசினாலும் அவனுடைய பேச்சில் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் இருந்ததுல, நெகட்டிவ் தாட்ஸே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். கோலியாத்தும் தாவீதும் அந்த பேசுகிற அந்த கான்வர்சேஷனில் கோலியாத் பேசும்போது கூட ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட இல்லை. சரியா? கோலியாத்தும் பாசிட்டிவாக தான் பேசுகிறான், தாவீதும் பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு. ஆனால் கோலியாத் சொன்னது வந்து நடக்கலை, ஆனால் தாவீது சொன்ன மாதிரி நடக்குது. அப்போது பாசிட்டிவாக பேசினா மாத்திரம் பத்தாது, கூட வேற ஏதோ ஒரு கோலியாத்து பேச்சில் மிஸ் ஆயிருந்தது இல்லையா? அது தாவீதினுடைய பேச்சில் இருந்தது. அதனால தான் தாவீது சொன்னபடி நடந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தது நீங்கள் கண்டுபிடிங்க. சரி, தாவீது கோலியாத்தை பற்றி பார்த்து பேசின அப்புறம் கோலியாத்து ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் ஈட்டியோட கோலியாத்துக்கு முன்னாடி அவனுடைய ஷீல்டு இல்லை அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு வரான் தாவீதை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போ அவன் சொல்லும் போது தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ இளைஞனாச்சே, நீ எப்படி என்கிட்ட சண்டை போடலை, நீ சின்ன பையன்டா, நீ என்கிட்ட நீ எப்படி மோத முடியும் அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹெட்வெயிட் இருந்தது. அப்போ வரும்போது தாவீது என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அந்த கவன் ஒரு கல்லை எடுத்து அந்த கவனில் வச்சு சுற்றுறாரு. சுற்றி கோலியாத்துடைய மண்டையில் படும்படியாக வீசுறாரு. வீசும்போது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அந்த கல் அந்த நெத்தியில் பட்டு அது அப்படியே உள்ளே போயிடுச்சான் இல்லை. உடனே கோலியாத்து என்ன பண்ணிட்டான், அப்படியே தடார்னு கீழே விழுந்துட்டான். கோலியாத்து பற்றி பேசும்போது ஒரு புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 40 நாள் காலையில் வராரு, சாயந்தரம் வரான், காலையில் வரான், சாயந்தரம் வந்து கொண்டி வாங்கடான்னு சொல்கிறான் இல்லையா. இந்த 40 நாள் அவன் வர ஒவ்வொரு நாளும் யாருமே அவனை எதிர்த்து வரல இல்லையா. அதனால் எல்லாரும் தாவீது வரும்போது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது பேசிட்டு இருக்கும்போது கோலியாத்து வந்து நின்று பேசுகிறான். அப்போ கோலியாத்தை பார்த்து ஓடுறாங்க. 40 நாள் கழிச்சு கூட அவனை பார்த்து ஓடுறாங்க பயந்து. அப்போது ஒவ்வொரு நாளும் கோலியாத்து அந்த தலை ஹெல்மெட்டு, அந்த மார்க் கவசம் இல்லை இதெல்லாம் போட்டுட்டு தானே வருவாங்க சோல்ஜர்ஸ். இதெல்லாம் ஒழுங்காக போட்டு வந்திருக்கலாம் முதல் நாள். அப்படி நாளாக என்ன ஆகிப்போச்சுன்னா, கோலியாத்துக்கு ரொம்ப லெத்தார்ஜிக் ஆகிப்போச்சு. எவனுமே என்கிட்ட மோத முடியாதுடா அப்படின்னு ஒரு தெனாட் ஆகிப்போச்சு. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் அந்த ஹெல்மெட்டெல்லாம் சரியாக போடலை. அதனால தான் யூஸ்வலாக அவன் கரெக்டாக போட்டுருந்தான் அப்படின்னா இந்த கல் வந்து அந்த ஹெல்மெட்டில் போட்டு கீழே விழுந்துருக்குமா. ஆனால் அவன் ரொம்ப 40 நாள் 40 + 40 80 தடவை வந்து பேசி எவனுமே என்னை எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஈகோ வந்ததுனால அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவன் இந்த தடவை கூட யாரும் வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு கடமைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு புக்கில். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், ஆனால் அவன் சரியாக போடாதனால ஒரு சின்ன கேப் இருந்தது. அந்த கேப்பில் தான் தாவீது அடித்த கல் வந்து நெத்தியில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கவன்கல் வீசுறதுலேயே எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை இஸ்ரேலில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அதில் ஒரு வசனம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு, கவன்கல் வீசுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். தாவீது கல் அடித்தோன்னே கோலியாத்து கீழே விழுந்தோடனே தாவீது போய் கோலியாத்துடைய கத்தி எடுத்து
கோலியாத் தலையை வெட்டினோன்னே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது இல்லை? ஒருவேளை அதுக்கப்புறம் கோலியாத் என்ன சொன்னான் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் என்னை யாராவது வின் பண்ணிட்டாங்கன்னா பெலிஸ்தர் எல்லாருமே நான் அவங்களுக்கு சர்வெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே விழுந்தோன்னே பெலிஸ்தர்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. உடனே இஸ்ரவேல் உடைய ஆர்மியும் என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து ஓடுறாங்க. ஒருவேளை ஓடுறதுல தாவீதுடைய 3 அண்ணனுங்களும் கூட இருந்திருப்பாங்க இல்லையா? தாவீது வின் பண்ணிட்டாங்கடா, விடாதரா பெலிஸ்தரை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தாவீது கோலியாத்துடைய தலையை வெட்டிட்டு சவுல்கிட்ட வரான். சவுல்கிட்ட வரும்போது சவுல் கேட்குறாரு, நீ யாருடைய பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தாவீது இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது கோலியாத்து 2 பேரும் சண்டைக்கு நிற்கும் போது ஏன் தாவீது அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜா யாரு? சவுல். சவுல் தான் சண்டை போடணும். சவுல் முதல்ல ஒரு பெரிய மாவீரனா இருந்த மாதிரி இருந்திருக்கான். சரியா? 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கோலியாத்து மாதிரி ஒருத்தன் வேற ஒரு மக்களை இந்த மாதிரி நான் உங்க கண்ணெல்லாம் பிடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது சவுலு தான் என்ன பண்றாரு, ஒரு படையை திரட்டிட்டு போய் அங்க அந்த மோவாபியரை ஜெயிக்கிறார். அப்போ இங்க கோலியாத்துக்கு எதிராக நிற்க வேண்டியது சவுல் தான். ஆனா ஏன் சவுல் நிக்கல? சரி, ராஜா நிக்கல அப்படின்னா அடுத்தது ராஜாவுடைய மகன் ஜோனத்தான் நிக்கணும். ஜோனத்தானும் நிக்கல. இல்ல சரி, இவங்க 2 பேரும் இல்ல, அடுத்தது யார் நிக்கணும்? அந்த படை தளபதி நிக்கணும். இல்ல அவன் நிக்கிறானா? அவனும் நிக்கணும். சரி, இல்லைன்னா படையில நிறைய வீரர்கள் இருந்தாங்கல்ல. தாவீதுடைய அண்ணனே பார்த்தோம்னா சாமுவேல் தாவீதுடைய அண்ணனை பார்த்துட்டு என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கிறான், இவெல்லாம் நமக்கு அடுத்த ராஜாவா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வீரனா இருந்தார். யாரு? தாவீதுடைய அண்ணன். ஏன் அவன் போய் சண்டை போடல? இவங்கெல்லாம் சண்டை போடல, இவங்கெல்லாம் எதிர்த்து நிக்கல. ஆனா ஒரு சின்ன பையன்டா நீ அப்படின்னு கோலியாத் சொல்ற ஒரு சின்ன பையனான தாவீது எதிர்த்து நிக்கிறார்ல. இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம ஆண்டவருக்காக தனியா நிற்க வேண்டிய சூழ்நிலையில நிக்கிறோம். யாருமே இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமா வாழணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லை. எல்லாத்துலயும் ஒரு காம்ப்ரமைஸ். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. பொய் சொன்னா என்ன அப்படின்னு ஆயிடுது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யாரு கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் முணுமுணுக்கவே கூடாது. இல்ல என்ன இப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை அப்படியெல்லாம் முணுமுணுக்கவே கூடாது. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போனா ஆர்கியூவே பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட ஆர்கியூ பண்றோம் இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும்ல, எதிர்த்து பேசுறோம், ஆர்கியூ பண்றோம். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. ஆனா அந்த காலத்துல தாவீது இருக்கும்போது யாருமே கோலியாத்துக்கு எதிர்த்து நிக்கலனா கூட தாவீது தனியாலா ஆண்டவருக்காக நின்ற ஒரு வாலிபன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட தாவீதுடைய கேரக்டர்ல இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழறதுக்கு தம்பி தங்கச்சி நீ ரெடியா அப்படின்றத யோசிக்கணும்ல. இன்னைக்கு நம்ம பார்க்குற பார்வை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா நம்ம யோசிக்கணும். நம்ம கேட்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா நம்ம யோசிக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்காக இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுப்பியா? நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் பரிசுத்தமா நிற்பேன். எப்படி யாருமே கோலியாத்தை எதிர்க்கலன்னா கூட தாவீது ஒரு தனி மாலா ஆண்டவரை மட்டுமே நம்பி நேற்று வரைக்கும் அவன் ஒரு ஆடு மேய்க்கிறான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு போர் சேவைகளும் பயந்து ஓடுற ஒரு பெரிய வீரனுக்கு முன்னாடி ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே நம்பி நிற்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்காக தனியா நிற்கிறதுக்கு ஒரு பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீ ரெடியா? ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலயமா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சந்திக்க நீங்கள் தந்த இந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்கள் வேதத்தை படிக்கவும் அதில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீங்கள் தருகிற கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பார்க்குற ஒரு கேரக்டரும் ஆண்டவரை எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அந்த கேரக்டர் ஆண்டவரை நாங்களும் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல விடியங்காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை நாங்கள் குவாய்ட் டைம் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஜபத்தில் இருக்க உதவி செய்யுங்க. உமக்காக நாங்கள் தனியாக என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம்.
கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், அம்மா அப்பா கீழ்ப்படுத்தி இருப்போம், எதிர்த்து பேச மாட்டோம், ஆர்கியூ பண்ண மாட்டோம் அப்படின்ற டெசிஷன்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை கூட நாங்கள் கீப் அப் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, அவங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரம் ஒவ்வொருத்தரோட இருந்து அவங்களை சுகப்படுத்துவதாக. அதே மாதிரி இந்த இதனால ஆண்டவரே சம்பளத்தை வாழ்க்கையை இழந்திருக்கிற ஒரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் நீங்கள் பெரியவர், நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். தாவீதை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே.